இந்த 19/2005 அந்த படத்தோட ஸ்டோரிய பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் 19/2005 இது வந்து எத பத்தினா, இது வந்து நிக்காஸ் தான் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் எப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பழைய டீனேஜ் காரனா அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்து அவங்கள தொடர்ந்து விடாம தொரத்திக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த 19/2005 இந்த படத்துல வந்து ஸ்டார்ட்டிங் வந்து எல்லாருமே பார்ட்டி கொண்டாடுறாங்க. பார்ட்டி கொண்டாடுனதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து வினோதமா ஏதோ நடக்குது. அதாவது அவங்க பாஸ்ட் லைஃப்ல அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பல உண்மைகள வந்து மறைச்சிருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அப்ப அவங்க வந்து உணர்றாங்க. நம்ம உண்மைய எவ்வளோதான் மறைச்சாலும் நீதிங்கிறது, நேர்மைங்கிறது வந்து எப்படியாவது வெளியில வந்துரும் அப்படின்னு வந்து நம்புறாங்க அவங்க. அவங்க அந்த உண்மை சம்பவத்த வந்து ஒரு ஹிண்டட் ஹவுஸ் இருக்கு. அதாவது பேய் வீடு இருக்கு. அந்த பேய் வீடு வந்து இவங்கள விடாம தொரத்திக்கிட்டே இருக்கு. அந்த உண்மைய வந்து எப்படியாவது இவ வாயாலேயே வெளியில வர வச்சிரணுன்ட்டு அப்படின்னு தொரத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க டீனேஜ்ல இருக்கும்போது வந்து ஒருத்தவங்கள ஏமாத்திட்டாங்க. அந்த உண்மை தான் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து ஒரு சீட்டிங் பண்ணுற பொண்ணு, ஒரு பாய் ஃப்ரெண்டை சீட்டிங் பண்ணுற படமாக தான் இருக்கும். அந்த படத்தோட கதை தான் வந்து மெயின் கதையாகவே இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பற்றி. படம் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள்.